இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியில் கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு, சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு வரமிளகா, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா போட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். இந்த கேரட் சாதம் பொரியலாக வச்சா குழந்தைங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விட்டால் அவங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லது கேரட் சாதம். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். துருவின கேரட்டை நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் 5 மினிட்ஸில் அப்படியே குக்கிங் ஆகட்டும். நல்லா வெந்து இதுலேயே வரும். 5 மினிட்ஸில் நல்லா வெந்து வரும். நல்லா கிளறி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு சிம்மிலே வச்சு 5 மினிட்ஸ் மூடி வச்சாச்சு. வந்து பார்க்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே, கேரட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடான சாதத்தில் போட்டு கிளறலாம். கிளறியாச்சு. இதை நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு இன்றைக்கி லஞ்சில் கொடுத்துட்டுக்கலாம். சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா குழந்தைங்க வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு சாப்பிட்ருவாங்க. இது நல்லா ஹெல்த்துக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, நல்லா கலர் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.